மானம். பாட்டி சந்தோஷத்தில் குச்சிட்டு இருக்காங்க. இது மாதிரி இருக்குங்க காணும். எப்படி பாம்பு மாதிரி சீர்த்து பாருங்களேன். ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஷெரியன். வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ரேபிட் சிட்டியில் இருக்கோம். ஸோ ரேபிட் சிட்டியை சுற்றி பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் உண்மையாக சொல்லணும்னா வந்து சவுத் டக்கோட்டா வந்து ஒரு பைக்கர்ஸுடைய ஹெவன்னே சொல்லலாம். ஏன்னா நேற்று உட்காந்து ஒரு லொக்கேஷன்ஸ் உட்காந்து பார்க்குறேன், வேறு லெவலில் இருக்குது. இன்னும் வந்து ஒரு 2-3 நாள் இங்கே இருந்தால் கூட வந்து ஒர்த்தாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது லொக்கேஷன்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ டைம் வந்து ஏர்லி மார்னிங் 6 o'clock ஆகுது. அண்ட் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோரிங் டேவாக இருக்க போது. எங்கெங்கே போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம், அது எல்லாமே வந்து நம்ம ஒன்ஸ் தாராள ஏரியா உட்காந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட்ஸ் கோ. ஓம் நம சிவாய. இதுதான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ப்ராப்பர்ட்டியில் ஹோட்டலில் மோட்டல். நேற்றெல்லாம் வந்து திடீர்னு சரியான ஒரு மழை. என்னடான்னு கேட்டால் இந்த ஊரெல்லாம் வந்து அப்படி தான் வந்து திடீர்னு மழை பெய்யுமா. ஏன் எதுக்குன்னு ரீசனே இல்லாமல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரேபிட் சிட்டி அப்படின்ற இந்த ஊரில் நம்ம எதுக்கு பிரேக் எடுத்தோம் அப்படின்னா, இங்கே ஏகப்பட்ட டெஸ்டினேஷன்ஸ் இருக்குது, லொக்கேஷன்ஸு. ஒரு நிமிஷம் ரோடு மட்டும் க்ராஸ் பண்ணிக்கிறேன். இங்கே இந்த சிட்டிக்கு பக்கத்துலேயே வந்து மவுண்ட் ரஷ்மோர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய பார்த்துருப்போம். இந்த மவுண்டனில் வந்து இந்த ஆப்ரகாம் லிங்கனு, அதுக்கப்புறமா வந்து ரூஸ்வெல்ட்டு அவங்களுடைய முகத்தெல்லாம் வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்கன்ற பாருங்க, செதுக்கி வச்சுருப்பாங்க மவுண்டனில். ஸோ அதை நம்ம சின்ன வயசு வந்து நிறைய இதில் பார்த்துருப்போம், நிறைய சத்தியமாக பார்த்துருப்போம். யாருமே வந்து பார்க்காம இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த இடம் இங்கே தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து இந்த பிளாக் ஹில்ஸ் அப்படின்வாங்க. ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பிளாக் ஹில்ஸ் அப்படின்வாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸு. அண்ட் போகிற வழியிலேயே வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பட் எல்லாமே வந்து 8 மணிக்கு தான் திறக்கும். ஸோ அதனால் நம்ம ரொம்ப இயர்லியாகவே கிளம்பிட்டோம். சரி, காலியாக இருக்கும். அங்கே வந்து போகிற வழியில் டனல்லாம் இருக்குது. அந்த ஒரு மவுண்ட் ரஷ்மோர் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து டனல் ஒன்று பார்த்துட்டு அப்புறமா வைல்ட் லைஃப் ரைடு மீன்ஸ் ஃபுல்லாக இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது பார்த்தீங்களா. சாங்சுரிக்குள்ளே நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். நிறையா இருக்குது. இன்றைக்கி பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து நான் ஒரே வீடியோவில் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. மேபி பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் நான். பிகாஸ் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 2 நாள் 3 நாளாச்சு வந்து கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. பட் நம்ம இன்றைக்கி ஒரே நாளில் வந்து இன்றைக்கி எல்லாத்தையுமே சுற்றி பார்க்குறோம் அப்படின்னும்போது இட்ஸ் கோயிங் டு பி அ லாங் டே. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ மவுண்ட் ரஷ்மோருக்கு தான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்டாப்பு. அதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 ஸ்டாப் இருக்குது. அதெல்லாமே வந்து நம்ம அந்த லூப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓவராலாக ஒரு லூப்புன்னு வச்சுக்கோங்க. மொத்தமாக அந்த லூப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போது மற்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கேருந்து ஒரு 24 miles நமக்கு 33 minutes காட்டுது. எல்லாமே க்ரீன் கலரில் தான் இருக்குது. அதனால் வந்து பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக அது மட்டும் இல்லை, இப்போ வந்து நம்ம இந்த ஊர் லோக்கலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவிஎன் ஒருத்தர் தான் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே எல்லாத்தையுமே வந்து கைட் பண்ணுறாரு. நேற்று வந்து மெசேஜ் பண்ணிட்டு வந்து நான் மீட் பண்ணுறதுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து வீடியோவில் நான் வர விரும்பல ப்ரோ அப்படின்னாரு. சரி, ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆஃபீஸில் வந்து அவர் வந்து லீவ் சொல்லிட்டு வந்திருக்காராம். ஸோ லீவ் வந்து வேறு ஏதோ ரீசன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காப்புல. அதனால் அவரை வந்து என்னால் இந்த வீடியோவில் காமிக்க முடியாது. பட் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு இன்றைக்கி கைட் பண்ணுறாரு. இதுதான் ரேபிட் சிட்டி, சென்டர் ஆஃப் த சிட்டின்னு நினைக்கிறேன். இதுதான். ஸோ போகிற வழியில் இந்த மவுண்ட் ரஷ்மோர் வந்து 27 miles அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போர்டு போட்டிருக்காங்க. ப்ளஸ் கிரேசி ஹார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அது வந்து 38 miles. ஸோ அது வந்து நம்ம லூப்பு வந்து 2வது லூப்பில் வரும்னு நினைக்கிறேன். அது அண்ட் என்னடா ரைடிங் ஜாக்கெட் போடலையா நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். இதுவும் வந்து ரைடிங் ஜாக்கெட் தான். ஹுட்டி மாதிரி வந்து ஹுட்டிலேயே வந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். ஸோ நான் வந்து கைண்ட் ஆஃப் அந்த ரைடிங் ஜாக்கெட் வந்து ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கிறதுனாலே நம்ம எனக்கு ஷோல்டர் பெயின் பயங்கரமாக வருது. நான் ஆஃப்ரிக்காலலாம் ரைட் பண்ணும்போதெல்லாம் வந்து எனக்கு ஷோல்டர் பெயின் அந்தளவுக்கு வரல. பட் ஆனால் வந்து இங்கே ரைட் பண்ணும்போது ஷோல்டர் பெயின் அதிகமாக வருது. அதனாலே ஸோ ஓகே, இந்த மாதிரி டைப் ஆஃப் ரைடிங் வந்து ரைட் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கேன். பார்ப்போம், இன்றைக்கி வந்து செக் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னா இதை அப்படியே கண்டினியூ பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா பேக் டு அந்த ரைடிங் கியருக்கு வந்து மாறிட வேண்டியதுதான். இங்கேருந்தே வந்து மவுண்டன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சிட்டிலேருந்து ஒரு 2-3 மைல் தான் வந்திருப்போம் நம்ம. அதுக்குள்ளே வந்து மவுண்டன் ஏரியா மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக வந்து இன்றைக்கி வந்து காட் ரோடு அந்த மாதிரி தான் இருக்க போகுது.
அண்டு நான் ஃபோட்டோஸில் பார்த்த வரைக்கும் ஐயோ அப்பா இன்னும் அழகான ஒரு லொக்கேஷன் இது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நேரில் வந்து இந்த சீசனுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஆனால் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ அதனால தான் நான் காலைல 5:30 மணிக்கு அலாரம் வச்சேன். 5 மணிக்கெலாம் நான் ஏச்சிட்டு ஏன்னா நைட்டு ஒரு 1 o'clock நம்ம தான் தூங்கணும். வீடியோ அப்லோட் ஸ்பீட்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அதனால் ரூமில். ஸோ நைட்லாம் உட்காந்து ஒரு 1 மணி வரைக்கும் உட்காந்து வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கினேன். இதில் வேறு தப்பாக வேறு ஸ்கெடியூல் பண்ணி விட்டேன். லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து ஈவினிங் 5 மணிக்கெலாம் போட்டு விட்டேன் நான். வேலை ஆத்தாடி குளிருது. லைட்டாக ஒரு டிராஸ்டிக்கான ஒரு கிளைமேட் சேஞ்ச். நேற்று ஈவினிங் ஒரு 5 மணிக்கோ 5:30 மணிக்கோ நம்ம ரீச் ஆனோம்னு நினைக்கிறேன் ரூமுக்கு. ஓகேங்களா, 5:30 மணிக்கோ நம்ம ரீச் ஆனோம் ரூமுக்கு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நான் உள்ளே போயிட்டு பேக்கெலாம் வச்சுட்டு வெளியே வந்து கொஞ்சம் திங்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறேன், ஜோன்னு மழை பெய்யுது. அண்ட் நேற்று என்ன வெயில் அடிச்சுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட்டு இன்னைக்கு அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா வந்து நம்ம மவுண்டைன் ஏரியாஸ்குள்ளே போகிறதுனால இருக்கலாம் மேபி. இதை பாருங்க, ஃபுல்லாக பைன் ஃபாரஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. பைன் ஹெவன் இது சத்தியமாக. அங்கே பாருங்க, பா செம்மையாக இருக்குது லொக்கேஷன். ஓகே, ஏன் நடந்து தான் போகணும் போல இருக்குது. வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம. ஓகே மக்களே, வந்து விட்டோம் மவுண்ட் ரஷ்மோர் நேஷ்னல் மெமோரியலுக்கு. பார்க்கிங் வந்து கொஞ்சம் லைட்டாக குளறுபடியாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஒன்றுமே புரியல நமக்கு. என்னடா இது பார்க்கிங்கா, இந்த பக்கம் தான் போகணுமா, எப்படி போகணுன்னு சொல்லிட்டு இதை காட்டுறேன் பாருங்க. அது பார்த்தீங்களா, என்னாச்சு உனக்கு? இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. வாவ், மவுண்ட் ரஷ்மோர் நேஷ்னல் மெமோரியல். அப்பா செம்ம பெருசாக செம்ம க்ளீனாக இருக்குது. இவ்வளோ காலையில் இவ்வளோ கூட்டமாக இங்கே. அடா. ஸோ இதுதான் மவுண்ட் ரஷ்மோர். இங்கே ஏதோ ஒரு தாத்தா ஃபோட்டோ, தாத்தாவோடைய இது இருக்குது. யார் இவருன்னு தெரில எனக்கு. ஆக்சுவலாக முக்கால்வாசி இங்கே இருக்கிறவங்க பேர்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. வெறும் ஆப்ரகாம் லிங்கன் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச பேர். குட்சன் போர்க்லம், ஸ்கல்ப்டட் பை சன் லிங்கன் போர்க்லம். யார் இந்த போர்க்லம்னு எனக்கு தெரியாதுப்பா. நிறைய ஏகப்பட்ட ஃப்ளாக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இங்கே. வேலை இந்த படத்துலலாம் இது பக்கத்துலேயே அப்படியே புஷ்ஷுன்னு ஓட்டிகிட்டு போகிற மாதிரி, இது மேலே வந்து பாம்பு விடுற மாதிரி, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய சீன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த உலகம் அழிகிற மாதிரி ஒரு படம் ஒன்று வந்ததில்ல, அந்த படத்துலேயும் வந்து இந்த ஒரு லொக்கேஷன்லாம் வந்திருக்கும். நிறைய படத்தில், ஏகப்பட்ட படத்தில் பார்த்து நேரில் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த லொக்கேஷன் வேறு லெவல். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இப்போ மவுண்ட் ரஷ்மோர் மெமோரியல் பார்த்தோம்ல, அதுவே ஒரு டனலில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த டனல் வழியாக பார்த்தோன்னா மவுண்ட் ரஷ்மோர் வந்து தெரியும், அந்த மெமோரியல் வந்து தெரியும். ஸோ இங்கேருந்து ஒரு 4.1 மைல்ஸு அங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுக்கணும். நம்ம பைக்கை நிப்பாட்டி வச்சு செமையாக இருக்கும். அப்படியே ஒரு ஃபோட்டோ ஒரு ரீல் எடுத்து வச்சுக்கோல, வேறு லெவலில் இருக்கும். எல்லாம் யோசிச்சு பாருங்க, நம்ம தமிழ்நாடு ரீஜன் வழி இந்த மாதிரி வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம் அப்படின்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும்ன்ட்டு. இது செம்ம நேரமாக இருக்குது பாஸ் இந்த ரோடு. இதை போட்டிருக்காங்க பாருங்க, பிளாக் ஹில்ஸ் நேஷ்னல் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு. ஸோ நேஷ்னல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் நம்ம. இங்கே இப்போ கரடி இருக்கலாம், எல்லாம் வரலாம். நம்மளுக்கு ரோடில் புஷ்குது. 25 தான் ஸ்பீட் லிமிட். அப்பா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பச்சை பசேல்னு வேறு லெவலில். இந்த பிரிட்ஜை பாருங்கப்பா. இது கிடையாது டனலு, பட் இது ஏதோ ஒரு மேலேருந்து வர ஒரு ரோடு. ஓகே, அது மேலே தான் நம்ம போகிறோமா? சபா வேறு லெவலில் இருக்குது. ஓகே கைஸ், டனல்லேருந்து பார்த்தா வாவ், பாருங்க டேரக்ட் ஆப்போசிட்டில் தெரியுது அப்படியே அந்த மெமோரியல். இப்போ இந்த டனல் முடிஞ்சு அடுத்து வந்து அப்படியே போகிற வழியில் அப்படியே நிப்பாட்டி ஜாலியாக இது பண்ணிட்டே போக வேண்டியது தான். ஆனால் செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரோட்ஸாக இருக்குது. ஏகப்பட்ட பைக்கர்ஸ் பார்க்க முடியுது. இப்போ தான் வந்து ஒரு BMW GT ஒன்று போச்சு.
ஜிடி தான் நினைக்கிறேன். ஆமாம், ஜிடி. அப்பா இதை பாருங்கள், சிங்கிள் லைன் ட்ராக்கு வேறு லெவலில் இருக்குது. ஆஹா. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ரீல்ஸு ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக பக்கமாக வந்திருக்கு. ஸோ மறக்காமல் நம்மளை இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இத்தருணத்தில் அதை கூற தவறக்கூடாது. இந்த டனல் பாருங்கப்பா, செமையாக இருக்குது. வேறு லெவலில் ஃபுல்லாக அந்த மலையை குடஞ்சி போட்டிருக்காங்க டனல். இதுலேருந்து வந்து ஃபுல்லாக இந்த அயன் மவுண்டன் லூப் அப்படின்வாங்க. இது வந்து மோட்டார் சைக்கிள்ஸுக்காகவே எப்படி சொல்கிறது, அவங்களுக்கான ஒரு ஹெவன் இந்த இடம். இந்த மாதிரி ஓஹோ சாவையாக இருக்குது. ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த மோட்டார் சைக்கிளிஸ்ட் வந்து இங்கே வராமல் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா ரோட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்காகவே பண்ண மாதிரி இருக்குது பாருங்க. ரைட் சைடில் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு வேலி. அழகாக ரூமில் லக்கேஜெலாம் வச்சுட்டு இந்த ஒரு பியூட்டிஃபுல்லாக சீனிக்கான ஒரு ரூட்டை வந்து கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா. இல்லைன்னா நம்ம செரி ராக்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அணில் குட்டி ஷிட் நல்லா ஏற்றிட்டு இருப்பேன். எங்கே நின்றுச்சு தவுளுண்டாக இருக்குது. அப்பா நல்லவா எனக்கு ஹார்ட் பீட்டே நின்றுச்சு ஒரு செகண்டு. எங்கே ஏற்றிடுவோனோன்ட்டு. ஸோ நம்ம செரி ராக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மவுண்டன் லூப்பில் எங்கே போனாலுமே வந்து அந்த ஸ்கல்ப்சர் வந்து கிளியராக தெரியுது. அந்த மவுண்டன் ஸ்கல்ப்சரு எந்த பக்கம் திரும்பினாலும். முன்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு பைக்கர் கேங்கே போயிட்டுருக்கு. நிறையா இந்த ஹார்லி டேவிட்சன் தான் பார்க்க முடியுது கோயால. ஓகே, இங்கே ஏதோ லேக் இருக்குது போல இருக்குது. வாங்கண்ணே, லக்கோட்டா லேக் போய் பார்த்துட்டு வருவோம். அது வரைக்கும் அவங்க அங்கே போயிட்டோம். நான் எதுவும் ஆஃப் ரோடு கிஃப்ட்லாம் மாட்டல. ஏன்னா பெருசாலாம் வந்து ஆஃப் ரோடு மாதிரிலாம் கிடையாது இது. பாப்பா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே ஜாலியாக. இதை பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இங்கே ஏதோ சிட் அவுட் ஏரியா மாதிரி இருக்குது. ட்ரோன் ஷாட்ஸ் இன் 3, 2, 1 கோ. செம்ம ஒரு காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படியே இந்த இடம். ட்ரோன் ஃப்ளை பண்ண ஆரம்பித்தோடனே வந்து ட்ரோனோட சத்தம் அவ்வளோ கிளியராக கேட்குது. நான் சைலண்ட்டாக இருக்கேன். பார்த்தீங்களா, இதான் அந்த ஒரு ட்ராங்குலின் பிளேஸ். சத்தியமாக சொல்லணும் வேறு லெவல். அண்ட் இங்கே வாத்தெல்லாம் உட்காந்துருக்குங்க. ட்ரோன் ஃப்ளை பண்ணதுக்கப்புறம் ட்ரோன் ஷாட்டில் பார்க்கணுமே. ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரோன் ஷாட்லாம் அப்படி எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது பார்த்தீங்களா. சுற்றிலும் ரோடே தெரிய மாட்டேங்குது. ரோடே தெரியாத அளவுக்கு வந்து பச்சை பசேல்னு இருக்குது. ஆக்சுவலாக ரைடிங் ஷாட் எடுக்கணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ரைடிங் ஷாட் மாதிரிலாம் எடுத்தால் சூப்பராக வரும்னு. பட் ஆனால் மரம் நிறைய இருக்கிறதுனால ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் வந்து ரைடிங் ஷாட் அந்த மாதிரிலாம் எடுக்கல. தண்ணி வந்து செம அழுக்காக இருக்குது. தேர் இஸ் முதல்ல அங்கே ஒரு முதல்ல இருக்குது. இருங்க ஜூம் பண்ண தெரியுதா உங்களுக்கு? தலை மட்டும் வெளியே வச்சுன்னு குட்டி முதல்ல கரெக்டாக இங்கே இந்த இடத்துல. இங்கெல்லாம் அமெரிக்காவில் வந்து முதல்ல இல்லைன்னா தான் நானும் என் முதல்ல தேடலோ வேலை. நிறைய இடத்துல இந்த வாத்து அதெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அது நம்மளை துரத்தும்னு நினைக்கிறேன். இது இந்த அமெரிக்காவிலலாம் இந்த வாத்துங்களுக்கெல்லாம் பயமே கிடையாது. இதெல்லாம் குட்டி வாத்து, அது அம்மா வாத்து போல இருக்குது. எப்படி பாம்பு மாதிரி சீருது பாருங்களேன். எங்கே போகிறீங்க? நல்லா ஓடிச்சுங்க.
இப்போ வந்து நம்ம லேக் லக்கோட்டாலேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் இப்போ முன்னாடி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு கேமிங் மாதிரி நம்ம இப்போ இந்த ஆஃப்ரிக்காலலாம் வந்து இந்த அனிமல்ஸ்லாம் நிறைய பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி மாதிரி. பட் இங்கே வந்து என்னென்னா நமக்கு நிறைய இந்த காட்டு மாடு பார்க்க முடியும், இந்த அமெரிக்கன் காட்டு மாடை. ஸோ ஹோப்ஃபுல்லி இருக்கும், அங்கே தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி காட்டு மாடு, மான் அதெல்லாமே. நான் வந்து மான்லாம் வந்து இங்கே ரோட்லேயே நிறைய செத்து கிடந்ததை பார்த்தேன். இந்த ஆஃப்ரிக்காவில் கங்காரு, ஆஸ்திரேலியாவில் கங்காரு எப்படி ரோட்லேயே அடிப்பட்டு இறந்துருந்தது, அந்த மாதிரி வந்து இங்கே ஏகப்பட்ட மான் ரோட்டில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருந்தது. நான் அதனாலே ரொம்ப ஒரு காஷியஸாகவே ஓட்டிகிட்டு இருந்தேன் ஹைவேல ஓட்டும்போது கூட. இங்கே பாருங்கள், நான் சொல்லி வாய முடியல, ரோட்லேயே மான் நிற்குது. அவ்வளோதான், ஓட ஆரம்பிச்சிச்சு. அப்பா, ஒயிட் டெயில் டியர் ஓடிருச்சு உள்ள. அது ஓடுது, அழகாக இருக்குப்பா, செம்ம அழகாக இருக்குது. இங்கே பாருங்க, ஃபுல்லாக குதிரை. இங்கே ஏதோ ஃபுல்லாக கேம்பிங் ஏரியா மாதிரி இருக்குது. அந்த குதிரை இங்கே நிறைய இருக்குது. மேபி குதிரை இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு தெரில. மேபி இருக்கலாம், அவங்களோட ஓன் ஹார்ஸஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். ஹார்ஸ் கேம்ப். ஓகே, மானு மொத்தடி நல்ல வேலை. குட்டி மானு, ஒயிட் டெயில் டியர். நல்லா குதிரை நிறைய வச்சுருக்காங்க இங்கெல்லாம். வேலை இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி மாட்டிக்கினேன், கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்கேன், பொறுமையாக போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம கஸ்டர் ஸ்டேட் பார்க்கில் வந்து என்ட்ரு ஆகிறோம். ஓகே, இது வழியாக போய் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும் போல இருக்கு. நம்ம இங்கே எடுத்துகிட்டு போயிடுவோம், அதான் பெட்டர். $20. ஸோ 7 டேஸ்க்கு நமக்கு வந்து இப்போ இங்கே பர்மிட் இருக்குது இது உள்ள. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம்னா நீடில்ஸ் ரோடு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். மீன்ஸ் நீடில்ஸ் ரூப்பு. ஸோ அந்த ரூப்புக்கு வந்து நம்ம ரைட் திரும்பி மறுபடியும் இந்த ரோடுக்கு தான் வந்து கனெக்ட் ஆகும். பட்டு ஃபுல்லாக வந்து நீடில்ஸ் மாதிரி நம்ம கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குல்ல, அதே மாதிரியே இருக்கும் ரோட்ஸு. நான் மேப்பில் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. வேலை நம்ம திரும்பிடுவோம். ஸ்டாப். ஃபுல்லாக பயங்கரமாக இருக்கும் இந்த ரோடு. நிறைய கார்ஸ்லாம் வந்துருக்கு இந்த ரோட்டில். வை திஸ் இஸ் அ பைக்கர்ஸ் லூப். ஏன் கார் எடுத்துகிட்டு வரீங்க? பட் இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். பட் ஆனால் வந்து பைக்கர்ஸ்க்கு வந்து ஸ்பெஷலான ஒரு லூப்பு. இந்த கார் பின்னாடி போனோம்னா நம்ம கடுப்பேறுவோம். எங்கன்னா வந்து அவராக மனசு வச்சு நம்ம வழி விட்டார்னா நம்ம புஷ்ஷுன்னு போயிடலாம். நானே வந்து ஓரமாக நிப்பாட்டிட்டேன். கோப்ரோ பேட்டரி செத்து போச்சுன்றதுனால சார் பேட்டரி மாற்றதுக்காக அப்படியே ஓரமாக நிப்பாட்டேன். காரெல்லாம் போங்க, நான் ஜாலியாக பொறுமையாக ஓட்டு வரேன்ட்டு. ஸோ அப்பாரா, முன்னாடி எந்த வெஹிக்கிளும் இல்லாமல் தான் ஜாலியாக இருக்கும். முன்னாடி எதனா வெஹிக்கிள் போய்ட்டு இருந்தோம்னா அப்படியே கடுப்பாக இருக்கும். இங்கே எது வியூவை பாருங்க. வாவ், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக
மவுண்டெயின்ஸ், பைன் ட்ரீஸ். அப்பா, ஆனால் இவ்வளோ பைன் ட்ரீஸ் இருக்க ஃபாரஸ்ட்டாக இன்றைக்கி தான் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம ரைட் பண்ணுறோம். வேறு இருக்குது. கிட்டத்தட்ட டாப் கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன். இங்கே ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று வரும். அப்படியே செம்ம ஜாலியாக வந்து சேடில் பண்ணிட்டு கார்னர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் நான். அதுவும் பில்லியன் வச்சுக்கிட்டு கொய்யால. செம்ம ஒரு நேரம் போல ரோடு. ஓ மை காட், அப்பா அங்கே பாருங்க கைஸ். எல்லாரும் நினச்சிப்பாங்க, யாரா இவன் இங்கே உட்காந்து ஸ்டாண்ட்லிங் பண்ணிகிட்டு இருக்கா இவன் அப்படின்ட்டு. வேறு நல்லா இருக்கியா ஸ்டாண்ட்லிங் பண்ணிட்டு ஓட்டுற ஃபீலு. அதெல்லாம் உங்களுக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வியூ இருக்கும்ல, இந்த காக்பிட் தாராவுடைய டேஷ்போர்டு வியூ இல்லாமல். அதனால தான் வேறு எதுக்கும் இல்லை. வாவ், சான்ஸே இல்லை கைஸ். இங்கே தானே அது கேத்தட்ரல்ஸ், இதுதான். வாவ் பா. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது கைஸ். இன்னொரு இடம் வேறு லெவல். மோட்டார் சைக்கிள் யூஸ் எக்ஸ்ட்ரீம் காஷன் இந்த இடத்துல. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பெரிய பெரிய பாறைங்க இருக்குல்ல, இதிலலாம் வந்து பயங்கரமாக வந்து கயிறுலாம் போட்டு அதை ஏறுவாங்க பாருங்கள், ரோப்பிங் பண்ணி. அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது யாரா நீங்கன்ற மாதிரி இருக்குது. ப்ளஸ் இங்கே பாருங்கள் ட்ரெக்கிங் போகிறாங்க பாருங்கள். இவங்களாம் ட்ரெக்கிங் போல் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ட்ரெக்கிங்கும் போகலாம், இங்கே ட்ரெக்கிங் போகலாம். ப்ளஸ் அது இல்லாமல் குதிரைலாம் வந்து அவங்கவுங்க லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஓப்பா இதை பாருங்கள். ஐயோ எப்படி இருக்குல்ல லொக்கேஷனு. சான்ஸே இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம கஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயினான ஏரியாவுக்கு போய்ட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு காலைல 10 மணி ஆகுது இப்போது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்குடைய டேவை நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். அல்டிமேட்டாக இருக்குது. அப்பா முன்னாடிலாம் பாருங்கள், சான்ஸே இல்லை. பைனாக்கிள்ஸ் அப்படியே ஸ்பைக்காக எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்க. ஓகே இங்கே பாருங்கள், செம்ம ஒரு நேரமான தனது. பாட்டி வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு வந்துட்டாங்க. பாட்டி சந்தோஷத்தில் குதிச்சிட்டு இருக்காங்க. வேலை ஆக்சுவலாக வந்து அந்த பக்கத்தில் வந்து வந்துட்டேன். ஒரு 2-3 வாட்டி வந்து வண்டி வந்து குறுக்க வந்துருச்சு. அதனால் அப்பா இங்கே பாருங்க எப்படி இருக்குட்டானாலும். ஓ
ரைட் சைடில் பாருங்கள், செமையாக ஒரு லேக் ஒன்று இருக்குது, பியூட்டிஃபுல்லாக. நிப்பாட்டெலாம் போகிறதில்ல, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். ஒர்த்து இங்கே வரது ஃபுல்லாக ஸ்விம்மிங் அது இதுன்னு பண்ணிகிட்ருக்காங்க இங்கே நாயெல்லாம் கூப்பிட்டு வந்து. ஸோ நம்ம இப்போ லெஃப்ட்டில் போனோம், ரைட்டில் போனாலும் போயிடலாம். நம்ம லெஃப்ட்டில் போயிட்டு அந்த கஸ்டர் அப்படின்ற அந்த இடத்துக்கு போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், 7 மைல்ஸ் இங்கேருந்து. அங்கே போய்ட்டோன்னா அங்கே சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நிறைய அந்த லூப்பில் அந்த சைடு வந்து நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே கைஸ், ஃபைனலி வந்து கஸ்டர் அப்படின்ற அந்த ஊருக்கு வந்துட்டோம். அண்ட் இந்த ஒரு vlog வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். பார்ட் 1 இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் 1. பார்ட் 2ல் வந்து என்னென்ன இருக்க போகுதுன்னு இப்போயே சொல்லிடுறேன். ஸோ தட் ரெடியாக இருங்க. நாளைக்கு ஈவினிங் 6 o'clock வந்துடும் பார்ட் 2. பார்ட் 2ல் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களுடைய மியூசியமாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து கிரேசி ஹார்ஸ் மோனியூமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு இடம், ரெப்டைல்ஸ் பார்க்கு, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து போய் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு 1980s உடைய ட்ரெயினும் ஒன்று இருக்குது, அதையும் போய் பார்க்க போகிறோம். அதெல்லாமே பார்ட் 2ல் இருக்கும். இன்றைக்குடைய வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கான ஃபேவரட்டான ஒரு டே. ஸோ டைம் வந்து இப்போ காலைல 10 மணி 10:30 மணி நம்ம ஆகுது. அண்ட் இந்த கஸ்டர்னு இருக்குல்ல, இந்த ஒரு ஸ்ட்ரீட் செம்மையாக இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு வந்து அடுத்த பார்ட்டில் காமிச்சிடுறேன். ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு இருக்கு, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே கிளம்ப வேண்டியதா. ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். சேனலுக்கு புதுசாக என்ன சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. டாடா பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.